நான் இந்த வண்டி அழிஞ்சு போச்சுங்கண்ணா. இந்த வண்டியே இல்ல? ஆமாங்க, அழிஞ்சு போச்சுங்க. ஓகே, நம்மள்ட்ட மட்டும் ஒரு 10 வண்டி மட்டும் ஸ்டாக் வச்சுக்கிறேங்க. சரி சரி சரிங்க. விலை வந்தா வைக்கலாம், என்ன வீட்டுல தான் வச்சுப்போங்க. இந்த மாதிரி எங்க வீட்டுல ஒரு 100 வண்டி இருக்குதுங்க. 100 வண்டி வச்சிருக்கீங்களா? என்னடா சொல்றீங்க? கொண்டு வர முடியலன்னு சொல்லி கொண்டு வர. ஆனா நம்மளுக்கு மாட்டு மேல குதிரை மேல ஒரு பைத்தியங்க. சரி சரி சரிங்க. ஃபர்ஸ்ட் என் குதிரைக்குன்னு ஒரு 6 வண்டி முட்டினங்க. சரிங்க. அப்புறம் வந்து கேட்க விற்பனை ஆவாவ ஓகே ஓகே. மாடி இத்தனை வண்டி புதுசு போட்டுக்குதுங்க. இடத்துல தான் ஆடிக்கார் நிக்கிற வேண்டிய இடத்துல மாட்டு வண்டி கட்ட வண்டி நிக்குதுங்க. சரி. இது வந்து கோபி வண்டின்னு சொல்லுவாங்க, நிக்கல் டாப். ஓகே ஓகே. அலுமினி தகர வருங்க. ஓகே ஓகேங்க. மழையில வெயில் நிலத்தினால இந்த தகர இத்து போவாதுங்க. தெரியும். உள்ளேயும் பாருங்க எல்லாம் பூராமே நூல்ல பின்னி வச்சுக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. இந்த மாதிரி இந்த பின்றதுக்குலாம் இந்த மாதிரி ஆள் இல்லைங்க. எந்த ஊர் வண்டின்னு எனக்கே தெரியலைங்க. ஆசையா இருந்துச்சு நான் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேங்க. இது குறைஞ்சாச்சும் ஒரு 100-150 வருஷம் வண்டியே இருக்குங்க. 150 வருஷம் இருக்குங்க. ஆமாங்க. நான் வணக்கங்கண்ணா. எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னா இந்த குருணாசாமி கோயிலுக்கு நம்ம வண்டிகள்லாம் நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நாங்கள் இதே ஊர் தானே, அந்தியூர் அண்ணாமடுங்கண்ணா. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கிறேங்க. இந்த வண்டியில இங்கேயே தான் செய்யறதுங்க. எல்லாம் புது வண்டி செஞ்சுட்டு இருக்கிறேங்க. புது வண்டி பழைய வண்டி எல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இது வந்து சிங்கிள் சாரட்டுங்க, குதிரைக்கு போகிற சிங்கிள் சாரட்டுங்க. இப்போ இங்க இருக்கிறது குதிரைக்கு கொடுக்குற வண்டி? ஆமாங்க. சரிங்கண்ணா. இப்போ எந்தெந்த மாதிரி இதுக்காக நம்ம வண்டிகளை கொடுக்குறோம்? குதிரை, மாடு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்கண்ணா. எல்லா விதமான வண்டிகளும் பண்றோம். மொத்த வண்டி, சவாரி வண்டி, லேக்லா வண்டி, ஓகே, எல்லாமே கொடுக்கலாங்க. ரேக்லா, சவாரி வண்டி, ரேஸ் வண்டி, எல்லாமே எல்லா வண்டியும் இருக்குதுங்க. சரிங்கண்ணா. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறதுலயே அதிகமா நம்ம இது சவாரி வண்டிகள் தயார் பண்றோமா, அல்லது எந்த மாதிரி வண்டிகள் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம்? இந்த மாதிரி குதிரை வண்டிங்கண்ணா, லேக்லா வண்டி. ஓகே, அது மெயினா ரெடி பண்ணிட்டுருங்க. ஆர்டர் சொன்னா கூட்டு வண்டியெல்லாம் போட்டு தரலாங்க. இப்போ வண்டிகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்குங்கண்ணா, வண்ணமயமா இருக்கு. எல்லாமே உட்டன் கலர்ல பெயிண்டிங் பண்ணிருக்கீங்க. இதனுடைய மெட்டீரியல் எல்லாம் எந்த மாதிரி மெட்டீரியல்? தேக்குதாங்கண்ணா. எல்லாமே தேக்குதாங்க. குவாலிட்டி வைஸ் பக்காவா இருக்கு. பார்த்தாவே எல்லாம் தெளிவா இருக்குங்க. நீட்னஸ் பார்த்தாவே பயங்கரமா இருக்குங்க. பர்ஃபெக்டா இருந்துச்சு. சரிங்கண்ணா. இப்போ இதனுடைய வண்டிகள் பார்க்கும்போது சின்ன சைஸும் இருக்கு, பெரிய சைஸும் இருக்கு. ஆமாங்கண்ணா. எந்த சைஸ், அதாவது சைஸ் வேரியா இது எப்படி யூசேஜ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஆனா சின்ன குதிரை பெரிய குதிரை ரெண்டே கேட்டகரி தானே வண்டி. ஓகே ஓகே. நம்ம இந்த கைமரம் மட்டும் சின்னது பெருசு போட்டு பண்ணிதானுங்க. ஓகே ஓகே ஓகே. மற்றபடி வண்டி எல்லாம் ஒன்னே தானுங்க. மற்றபடி வண்டியெல்லாம் ஒன்னே தாங்க. இப்போ இந்த வண்டியோட ஸ்பெஷல்னா என்னென்ன சொல்லுவீங்க? வண்டியே ஸ்பெஷல் தாங்கண்ணா. வண்டியே ஸ்பெஷல் தான். சரிங்கண்ணா. ஓகே. இப்போ குதிரை வண்டிக்கு ஏத்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இதனுடைய ஸ்ப்ரிங் எல்லாம் போட்டுருக்கலாங்க. ஆமாங்கண்ணா. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே பெரிய வண்டிக்கு, அதாவது வெஹிக்கிள் 4 வீலர் யூஸ் பண்றோம்ல, அதுக்கு இருக்கிற மாதிரி லீஃப் ஸ்ப்ரிங். ஆனா இது பழைய ஃபியட் கார் இருக்குது இல்லைங்க, ஃபியட் கார், அதோட லீஃப் தாங்க இது. இரும்பு தப்பையெல்லாம் நாங்க போடுறது இல்லைங்க. ஓகே ஓகே. ஃபியட் காரோட தப்பை தான் போட்டுருங்க. ஃபியட் காரோட இதை. ஆமாங்க. ஃபியட்டோடது, ஜீப்போடது, அதோட கட்டு நாங்க யூஸ் பண்றோங்க. இப்போ நம்ம அந்த ரேஸ்ல போனாலும் நமக்கு அந்த ஆக்ஷன் சூப்பரா இருக்குங்க. ஆக்ஷன் நல்லா இருக்கும். ஆமாங்க. இரும்பு தப்பு போட்டா 4 பேர் 5 பேர் உட்காந்து அமர்ந்து போயிருங்க. ஓகே ஓகே. அதனாலதான் நாங்க லீஃப்ல போடுறோங்க. லீஃப்ல போட்டுருக்கீங்க. பாருங்க எல்லா வண்டிக்குமே அதே மாதிரி. ஆமா, எல்லாமே லீஃப் தானுங்க. ஓகே ஓகே. இது எல்லாமே டபுள் கட்டு தான் போட்டுருக்குங்க. உங்களுக்கு சிங்கிள் கட்டு ஆர்டர் சொன்னீங்கன்னா சிங்கிள் கட்டும் போட்டு தருவாங்க. ஓகே ஓகே ஓகே. நான் இங்க ஒரு 6 ஜோடி வண்டிகள் வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இது எந்த குதிரைக்கு நான் ஏத்த வண்டி இதெல்லாம்? இது பெரிய குதிரைக்கு போடலாம், காட்டி வாடிக்கு போடலாங்கண்ணா. காட்டி வாடிக்கு போடலாங்க. சோ மத்தத அப்படியே பாத்துடலாங்க. நான் இந்த வண்டி எப்படிங்கண்ணா? இது காட்டி வாடிக்கு போற வண்டி தானா. ஓகே. இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இந்த வண்டியில சக்கரத்துல வந்து சரிங்க 16 குச்சி போட்டுக்கிறேங்க. 16 குச்சி போட்டுக்கிறோம். ஓகே. எல்லாருமே 14 குச்சி தான் போடுவாங்க. சரி 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 சரி. நாங்க 16 குச்சி போட்டுக்கிறோங்க. இப்போ இந்த குச்சி இன்க்ரீஸ் பண்றதுனால ஸ்ட்ரென்த்துக்காக போடுறோமா எப்படி? ஸ்ட்ரென்த்துக்காக தானுங்க. ஸ்ட்ரென்த்துக்காக போறோம். அதோட இது கும்பு பெருசா வருங்க. ஓகே ஓகே. அது வந்து கும்பு சிறுசா வருங்க. 14 குச்சி போடும்போது. சரி சரி சரி. இது வந்து 16 குச்சி போடும்போது கும்பு நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்குங்க, பெருசா போடுவோம். இதுவுமே தேக்கு மரம்? எல்லாமே தேக்குதாங்க. இதனுடைய பிரைஸ் எவ்வளவுங்கண்ணா வருது? இது 1,20,000 வருதுண்ணா. 1,20,000 வருது. லாஸ்ட் அங்க ஒரு 6 செட் பாத்தோங்களா? அது என்ன ரேட்டுங்க? ஆனா அது 1,15,000 வருதுண்ணா. 1,15,000 வருது. ஆமா. சரி ஓகேண்ணா. நான் இப்போ ஒரு 3 வெரைட்டி பாத்துட்டு இருக்கிற வண்டி, இது எதுக்குரியதுங்கண்ணா? ஆனா இது நாட்டு குதிரை, காட்டி வாடி ரெண்டுக்கும் போட்டுக்கலாங்கண்ணா. ஓகே ஓகே. இது வந்து 4 ஆள் பட்டறைன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. 4 ஆள் பட்டறை.
நீங்க பார்த்த வண்டியில 2 பேர் தான் உட்கார முடியும். ஃபர்ஸ்ட் காமிச்ச வண்டி ஒரு 8 வண்டியில. ஓகே ஓகே. இதுல வந்து 4 பேர் உட்காந்து, அதனால 4 ஆள் பண்றேன்னு பேருங்க. ஓகே ஓகே. இப்போ இது பாத்தீங்கன்னா இதுலயே 2 வெரைட்டி இருக்க மாட்டிருக்கீங்க. ஷீட்டு இதுல போட்டிருக்கீங்க நல்லா. ஆமாங்க. அந்த வண்டியில அடிய உட்டு மட்டும் இருக்கு. ஆனா சீட் வேணா போட்டு தந்துடலாம். சீட் வேணா போடுவேன். வேணாங்கிறீங்களுக்கு அப்படியே கொடுத்துருவீங்களா? அப்படியே கொடுத்துருப்பாங்க. பிரைஸ் டிஃபரன்ஸ் மட்டும் ஆகும்னு நினைக்கிறேன். பிரைஸ் உங்களுக்கு வந்து சீட்டுக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் கம்மியாகுங்க. 2000 ரூபாய் கம்மியாகும். இது எப்படிங்கண்ணா? இதுக்கு சக்கரம் இது தேக்கு சக்கரம் தானுங்க. இது தேக்கு தாங்க. ஆமாங்க. இது வந்து மாறுகால் சக்கரங்க. மாறுகால் சக்கரம். ஆமாங்க. இந்த கும்பத்துல குச்சி பாருங்க மாறி மாறி இருக்கும். எல்லா குச்சி நேரா வருங்க. ஓகே ஓகே. இந்த சக்கரத்துல வந்து மாறுகால் மாறி மாறி வரனால இது மாறுகால். ஓகே. அப் அண்ட் டவுனா இருக்கு. ஆமாங்க. ஓகே ஓகே. அப்படி மாறுகால் இருக்கும்போது நமக்கு என்னங்கண்ணா? இது ஸ்டைல்னா அழகுக்காக போடுறது. அழகுக்காக. ஆமாங்க. ஓகே ஓகே. அது ஓடும்போது அது தெரியுங்களா? ஆமாங்க. குச்சி மாறி மாறி இருக்கறனால மாறி பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அழகா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இது எவ்வளவு ரேட்டுங்கண்ணா சொன்னீங்க? இது 120 வருங்கண்ணா. இது 120. ஆமாங்க. ஓகே. இந்த வண்டி பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கு. இது என்ன மாதிரி வண்டிங்கன்னா? இது வந்து குரங்கு தட்டான ஒரு ஆள் மட்டும் போறதுங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் போறதுங்க. இது குதிரை வண்டி தான். இது குதிரை வண்டி தானுங்க. சும்மா அழகுக்காக ஓட்டுறதுங்க. சும்மா அழகுக்காக ஒரு ஆள். ஆமாங்க. ஒரு ஆள் மட்டும் போயிட்டு வர மாதிரிங்க. ஓகே ஓகே. இது என்ன ரேட்டுங்கண்ணா வருது? ஆனா இது ஒரு 75 ரூபா கொடுத்துடலாம். 75 ரூபா. பழைய வண்டிங்க. பழைய வண்டிங்க. ஆமாங்க. இருக்கிறதுல இது ரொம்ப சின்ன வண்டி நான் நினைக்கிறேன். ஆமாங்கண்ணா. இதுமே என்ன டைப்புங்கண்ணா? இது 4 ஆள் பண்றதாங்கண்ணா. இது வந்து போனி குதிரைன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே சின்ன குதிரையா இருக்கும். ஆமா ஆமா. மட்ட குதிரையும்பாங்க. ஆமாங்க. அந்த குதிரைக்கு போடுற வண்டிங்க. ஓ, போனி குதிரைக்கு போட வேண்டிய வண்டிங்க. சூப்பரா இருக்குண்ணா. சின்னதாகவும் இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு. இதனுடைய ரேட்டுங்கண்ணா? இது ஒரு 65 ரூபா கொடுத்தோம். பழைய வண்டி. இதுவும் பழைய வண்டி. 65 ரூபா. 65 ரூபா கொடுத்துடலாம். ஓகே ஓகே. இது ஒரு மாடு மட்டும் போட்டு ஓட்டுறதுங்க. இது மாட்டுக்கு உரிய வண்டி. ஆமாங்க. ஆமா, முன்னாடி திமிழ் மாட்டுறது. ஆமாங்க. ஒத்த மாடு மட்டும் பூட்டி ஓட்டுறதுங்க. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இதுமே சேம் மெட்டீரியல் எல்லாமே சேம் தான். ஆமாங்க. மாட்டு அது குதிரை வண்டி பார்த்தா இது வந்து மாட்டு வண்டிங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இதுமே அந்த மாதிரி ரேஞ்ச் வருங்களா இல்ல எக்ஸ்ட்ரா? இது ஒரு 75 ரூபா கொடுத்துடலாம். பழைய வண்டி தானுங்க. பழைய வண்டி தான். ஆமாங்க. நான் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 2 ஆள் வண்டி பார்த்தோம். ஆமாங்க. இதே பாத்தீங்கன்னா இது 4 ஆள் நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாவே இருக்கு இந்த வண்டி. ஆனா இது வந்து சவாரி வண்டியில வந்து டாப் இல்லாத வண்டிங்கண்ணா. ஓ, டாப் இல்லாத. ஆமாங்க. மத்தபடி உட் எல்லாமே எல்லாம் கூட்டு வண்டியில கூட்டு வண்டியா தானே இது. இது வந்து மேல கூடு ஒண்ணு கட்டலைங்க. ஓகே. வேணா கூடு வேணா போட்டு தரலாம். கூடு வேணா போட்டு தரலாங்க. நான் இருக்கிறத நீளமான வண்டின்னு நினைக்கிறேன். வண்டிக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஸ்டன்ஸா இருக்கு. ஆனா இது அதாவது வந்து இது ஏற்கால வந்து வளர்த்தி விட்டுக்கிறோம்னா. ஓகே ஓகே. இது பெரிய மாடும் முடிக்கலாம், சின்ன மாடும் முடிக்கலாம்ண்ணா. மாடு ஏறுதெல்லாம் பெருசா இருந்துச்சுன்னு வச்சுங்க, கால் நீளம் பத்தலைன்னா மறுபடியும் அங்க ஒட்டு வைக்கணுங்க. ஓகே ஓகே. அது வந்து நல்லா இருக்காது. நாளைக்கு இழுக்கும் போது நாளைக்கு டேமேஜ் ஆகுங்க. அதனால காலை வந்து லென்த் விட்டுக்கிறேங்க. உங்களுக்கு வேணா அதை ஆல்டர் பண்ணி தந்துடலாங்க. ஆல்டர் பண்ணி எவ்வளவு அடிங்க நீளம் வருது? நீளம் வந்து 10 அடிங்க. 10 அடி நீளம். ஆமாங்க. ஓகே ஓகே. பாடியில இருந்து 10 அடிங்க. பாடியில இருந்து 10 அடி மொத்த காலனியோட நீளம். இது என்ன ரேட்டுன்னா கொடுக்கலாங்கண்ணா? அது வண்டி 1,20,000 வரும்ண்ணா. 1,20,000 வருது. 5 வண்டி புது வண்டிங்க. 5 வண்டி போட்டிருக்கீங்க. ஆமாங்க. பார்க்கவே நீட்டா இருக்கு. இதுல முன்னாடி சீட்ல இருந்து எல்லாம் கொடுத்துருவாங்க. பின்னாடி வந்து மயில் படி வச்சிருக்காங்க, பித்தளை படி. பின்னாடிங்களா? ஆமாங்க. ஓ, பித்தளையில கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. ஓ, சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பித்தளையில ஜாமான எக்ஸ்ட்ரா வேணா வீல் கப் போடலாங்க. ஓகே ஓகே. கொண்ட பூணு, பாரு பூணு. ஓகே ஓகே. இந்த கம்பி எல்லாமே வேணாலும் பித்தளை வேணாலும் ஆர்டர் சொல்ல போட்டு தரலாங்க. நீங்க எப்படி கேக்குறீங்களா? எப்படி வேணா கேட்கறாங்க, அது மாதிரி பண்ணி தரலாங்க. நான் இது ஏதோ ஸ்பெஷல் சொன்னீங்களா? நான் வீல் ஏதோ. ஆனா இப்போ வந்து பெரிய பார்த்த மர சக்கரத்தோடங்க. ஓகே. இந்த பைப் வீல் போட்டா உங்களுக்கு வெயிட் கம்மியா இருக்குங்க. ரேஸுக்கு ஓடுறதுக்கு வண்டி மாடு ஓர ஸ்பீடு தானுங்க. வண்டி வந்து வெயிட்டா இருக்காதுங்க. ஓகே ஓகே. இது வந்து பைப்ல போட்டிருக்கீங்க. ஆமாங்க. இது மட்டும் மெட்டல்ல வருதுங்க. ஆமாங்க. மத்த பாடில சேம் அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான் வருது. அகலம் வந்து கம்மி 3க்கு 3 போட்டுருங்க. பாடி 3க்கு 3ங்களா? இப்போ வந்து அந்த வெயிட் குறையறதுக்காக சக்கரம் மட்டும் பைப்ல போட்டுக்கிடுங்க. இப்போ உட்டை கம்பேர் பண்ணும்போது இது வெயிட் கம்மியா இருக்கு. ஆமாங்க. கேஜ் கம்மியா போட்டு. ஆமாங்க. ஓகே. சக்கரமா மர சக்கரமா இருந்தா பட்டா கல்லுங்க, டயர் போடணும். ஓகே ஓகே. இது ஒரு டைம் போட்டா டயர் வரைக்கும் ஓட்டிக்கலாங்க. டயர் வரைக்கும் ஓட்டிக்கலாம். ஓகே ஓகேங்க. இது என்ன ரேட்டுங்கண்ணா வருது? இது 85 ரூபாய்ங்கண்ணா. 85ங்களா? ஓகே. இது 2 ஆள் வண்டிங்களா? இது நான் 2 பேரும் போலாங்க, 3 பேரும் போலாங்க. இது ரேஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஆமாங்க. ஒவ்வொரு வண்டி 90,000 வருது. 3மே ரெகுலர் ரேஸ் கூடிய வண்டி. ஆமாங்க.
இது பாக்குற சின்னதா இருக்கு, இது ஒத்த வண்டிங்களா? ஆமாங்க, சின்ன சின்ன கண்ணுக்குட்டி ஓட்டி பழக்கிறதுக்குங்க. சின்ன கண்ணுக்குட்டிக்கெல்லாம் இது வாங்கி போட்டு பழக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க இது. ஓகே ஓகே ஓகே. இது பழைய வண்டி தானுங்க. ஓகே. இதுக்கு பைப் வீல் தான் போட்டுக்கிறேன். வெயிட், அதாவது சின்ன கண்ணு ஓடும் போது வெயிட் இருக்கக்கூடாதுங்க அதுக்கு. ஓகே ஓகே. அதனால சின்ன வீல் போட்டு வச்சிருக்கேன். சரிங்கண்ணா. இது ரேட்டுங்கண்ணா? இது ரேட் ஒரு 45 ரூபா கொடுத்துடலாம். பழசு. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இப்ப எல்லாமே உட் டைப்ல வீல்ஸ் எல்லாம் பாத்துட்டு. ஆமா, இது வந்து டயர் வண்டி நம்ம பாத்து. ஆமாங்க. இது பெரும்பாலும் அக்ரி இதுக்கு தானே. ஆமா, தோட்டத்துல வந்து குப்பை வலிக்கிறதுக்குங்க. ஓகே ஓகே. மண்ணு ஏரி மண் கொட்டுறதுக்கு அது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இது ஃபுல்லா நல்லாவே மெட்டல் போட்டு பண்ணி. ஆமாங்க. இது வண்டி பழைய வண்டி தாங்க. புது வண்டி மாதிரியே இருக்குது. எதுவும் துருப்பிடி கிடையாதுங்க. ஓகே ஓகேங்க. வண்டி 190% இருக்குதுங்க. சரி சரிங்கண்ணா. டயர் வந்து 819 போட்டுருக்குதுங்க. ஓகே ஓகேங்க. இது உங்களுக்கு டிராக்டர், மினி டிராக்டர், ஓகே, டெய்லருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. டிராக்டர்லயே மாட்டிக்கலாம். ஆமாங்க, பைப்பு கட் பண்ணி போட்டு ஊக்கு வச்சிங்கன்னா போதுங்க. மிலிட்டரி ஊக்கு வச்சிட்டா. ஓகே ஓகே. இந்த பழைய சீட்டி எல்லாம் கழட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லராக யூஸ் ஆகிக்குங்க. டெய்லர். ஓகேண்ணா. இது என்ன ரேட்டுக்கு நான் தர போறீங்க? இது 45 ரூபா ஃபைனலாக கொடுத்துடலாங்கண்ணா. 45 ரூபாய்ங்கண்ணா. அப்ராக்சிமேட் எவ்வளவு வெயிட்டுங்கண்ணா இருக்கும்? குறைஞ்சபட்சம் ஒரு 350 கிலோ வருங்கண்ணா. 350 கிலோ வரும். சரிங்க. ஓகேங்கண்ணா. பார்த்துட்டு இருக்கலாம் பழைய வண்டிங்களா? ஆமாங்கண்ணா. கூட்டு வண்டியா எடுத்து ஆல்ட்ரு பண்ண வண்டிங்கண்ணா. மொட்டை வண்டிங்களா? ஆமாங்க. சரிங்கண்ணா. இதுமே விற்பனைக்கு தான்? ஆமாங்க. இது என்ன ரேட்டுண்ணா கொடுக்கலாங்க? ஆனா அந்த வண்டி ஒரு 65 ரூபா வருங்கண்ணா. ஓகே ஓகேங்கண்ணா. இந்த வண்டி ஒரு 55 ரூபா வருங்க. 55ங்க. இந்த வண்டி ஒரு 65 ரூபா வருங்க. வண்டி கண்டிஷன் பொறுத்தவரை ரேட்டுங்கண்ணா. ஓகே ஓகேங்கண்ணா. இந்த மூணுமே பழைய வண்டி விற்பனைக்கு இருக்கு. ஆமாங்க. சரிங்கண்ணா. நான் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம், அதாவது 100 வருஷத்துக்கு மேல பழமையான வண்டினா நம்ம இந்த கட்ட வண்டி. ஆமாங்க. இது இன்னுமே இருக்குங்க. பரவாயில்லைங்கண்ணா, ரொம்பவே சிறப்பு. இந்த கட்ட வண்டி இன்னுமே எப்படிங்கண்ணா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? அது நான் பழைய வண்டி வாங்கி விற்கிறதாங்கண்ணா. சரி சரி. இந்த மாதிரி எங்க வீட்டுல ஒரு 100 வண்டி இருக்குதுங்க. 100 வண்டி வச்சிருக்கீங்களா? என்னன்னா சொல்றீங்க? கொண்டு வர முடியலன்னு சொல்லி கொண்டு வரலைங்க. போன வருஷம் ஒரு 10-20 வண்டி கொண்டு வந்தாங்க. சரி சரிங்க. இந்த வருஷம் நேற்று மழை பெஞ்சதுனால இன்னைக்கு வண்டி உள்ள கொண்டு வர முடியலைங்க. 100 வண்டி வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க, எனக்கே பார்க்கணும் போல இருக்குன்னா கண்டிப்பா வந்து ஒரு நாள் விசிட் பண்ணி பாக்குறேன். சரிங்கண்ணா. இப்போ இந்த கட்ட வண்டி என்ன பிரைஸ்க்கு போயிட்டு இருக்குது? இப்பவுமே வாங்குறாங்களா? கட்ட வண்டி வந்து இப்ப சோக்கு தானே கொண்டு நிறுத்துறாங்க. சரி. இருக்கிற இந்த இப்போ பார்த்த வண்டியில 100க்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50% தான் மாடு வச்சு ஓட்டுறீங்க. ஓகே ஓகே. மற்றதெல்லாம் கொண்டு அழகுக்காக தான் நிறுத்துறாங்க. ஷோக்காக தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பெரிய பெரிய கல்யாண மண்டபம், 5 ஸ்டார் ஹோட்டலு, அந்த மாதிரி இடத்துல தான் ஆடிக்கார் நிக்கிற வேண்டிய இடத்துல மாட்டு வண்டி கட்ட வண்டி நிக்குதுங்க. அந்த அளவுக்கு இப்போ வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. இதனுடைய ரேட் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு? நான் கட்ட வண்டியை பொறுத்தவரை ரேட் முடிவு சொல்ல முடியாதுங்கண்ணா. வண்டி என்ன கண்டிஷன் அது வரைக்கும் கண்டிஷன் பொறுத்து. குறைஞ்சபட்சம் 30 ரூபாய்ங்க. சரிங்கண்ணா. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் வண்டி இருக்குது. நம்ம 1 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. சரிண்ணா. இப்போ கட்ட வண்டி புதுசா நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோமா? பண்ணிக்கலாம். இது என்ன மரங்கண்ணா இது எல்லாமே? இது வந்து இருபோக மரம், பாலி மரம். ஓகே ஓகே. அந்த மாதிரி பழைய காலத்துல யூஸ் பண்ணாங்கன்னா. ஓகேங்கண்ணா. உங்களுக்கு அதே மரம் வேணாலும் நான் போட்டு தரலாம். ஓகே ஓகே. இப்போ பண்ணிட்டு இருக்கிறது இப்ப கட்ட வண்டி எதுவும் புதுசு போட்டல. ஆர்டர் சொன்னா போட்டுக்கலாம். சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம நிறைய படத்துல இந்த மாதிரி எல்லாம் பாத்துருக்கோம். ஆமாங்க. கூண்டு வண்டின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. இதுவுமே இப்போ நல்ல மூவிங்ல இருக்குங்களா? இந்த வண்டி அழிஞ்சு போச்சுங்கண்ணா. இந்த வண்டியே இல்ல. ஆமாங்க, அழிஞ்சு போச்சுங்க. ஓகே. நம்மள்ட்ட மட்டும் ஒரு 10 வண்டி மட்டும் ஸ்டாக் வச்சுக்கிறேங்க. சரி சரி சரிங்க. விலை வந்தா வைக்கலாம், இல்ல வீட்டுல தான் வச்சுப்போங்க. சரி. இது எல்லாமே இப்ப புதுசு இருக்குங்களா பழசு இருக்கு? பழசு 10 வண்டி இருக்குதுங்க. புதுசு ஒரு 4 வண்டி புதுசு போட்டு கொடுத்துருக்கேன். ஓகே ஓகேங்கண்ணா. எப்படிங்கண்ணா இந்த மாதிரி வண்டி எல்லாம் கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிறீங்க? நம்மளுக்கு மாட்டு மேல குதிரை மேல ஒரு பைத்தியங்க. சரி சரி சரிங்க. ஃபர்ஸ்ட் என் குதிரைக்குன்னு ஒரு 6 வண்டி முட்டினங்க. சரிங்க. அப்புறம் வந்து கேட்க விற்பனை ஆக ஓகே ஓகே. மாடி இத்தனை வண்டி புதுசு போட்டுக்குதுங்க. ஓகே. மொத்தமா எத்தனை ரகம், எத்தனை வெரைட்டி வண்டி இருக்குங்க நம்ம கிட்ட? எங்கிட்ட கொஞ்சம் ஒரு 7-8 டைப்ஸ் இருக்குது. சரி. இது வந்து கோபி வண்டின்னு சொல்லுவாங்க, நிக்கல் டாப். ஓகே ஓகே. அலுமினி தகர வருங்க. ஓகே ஓகேங்க. மழையில வெயில் நிலத்தினால இந்த தகர இத்து போகாதுங்க. சரி சரிங்க. இது பக்கத்துல இருக்க பாக்குறது வந்து கவுத்துக்கூடு வண்டிங்கண்ணா. இந்த வண்டிங்களா? இந்த வந்து கவுத்துக்கூடு வண்டிம்பாங்கண்ணா. கைத்துக்கூடுல வந்து கோபி வண்டி இருக்குதுண்ணா. ஆனா இது எந்த ஒரு வண்டினே தெரியல, நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே இல்லை. சரி சரி சரிங்க. கைத்துக்கூடுல வந்து இது பூரா நரம்புலயே பின்னிக்கிறாங்க. தெரியுதுங்களா? தெரியுது. உள்ளேயும் பாருங்க, எல்லாம் பூராமே நூல்ல பின்னி வச்சுக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. இந்த மாதிரி இந்த பின்றதுக்குலாம் இந்த மாதிரி ஆள் இல்லைங்க. எந்த ஒரு வண்டின்னு எனக்கே தெரியலைங்க. ஆசையா செஞ்சு நான் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேங்க. ஆமாங்கண்ணா. இந்த மாதிரி வண்டி எல்லாம் வர்றது இல்லை இப்போ. நானே பார்த்தது இல்லைங்க. நீங்களே பார்த்தது இல்லை? என்கிட்ட ஒரு வண்டி தான் இருக்குது. 100 வண்டிக்கு மேல பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் பார்த்தது இல்லைங்க இந்த வண்டியை. சரிங்கண்ணா. இந்த வண்டி எவ்வளவுண்ணா கொடுப்பீங்க? நான் 1 லட்ச ரூபா வந்தா கொடுக்கலாம். 1 லட்ச ரூபா? ஆமாங்க. ஆனா அவ்வளவு ஸ்பெஷலான வண்டி இது. ஸ்பெஷல்னு பார்த்தா வேலைப்பாடு அதிகமா இருக்கு. வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைங்க.
இந்த கவர் பின்றக்குள்ள பாலே இல்லைங்க. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இது குறைஞ்சது ஒரு 100-150 வருஷம் வண்டியே இருக்குங்க. 150 வருஷம் இருக்குங்க. ஆமாங்க. கட்ட வண்டி அந்த ரேஞ்சில் வந்திருக்குங்களா? கட்ட வண்டிக்கு முன்னாடியே வந்த வண்டி எடுக்குதுங்க. இது முன்னாடியே வந்திருக்கும். எப்படி நமக்கு தெரியல. சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா. இது என்ன வண்டிங்கண்ணா? இது வந்து கோயிலுக்கு சாமி கொண்டு வர சப்பாருங்கண்ணா. ஓ, சப்பாரை கொண்டு போறது. ஆமாங்க. அந்த காலத்துல தேர் கட்டி ஒரு 10-20 பேர் சின்ன சின்ன கோயிலுக்குள்ள தூக்கிட்டு இருந்தாங்கண்ணா. ஓகே ஓகே. இன்னைக்கு ஆள் பற்றாக்குறைனால அதுக்கு வந்து நாங்க வண்டி செஞ்சு தந்துட்டு இருக்கிறோங்க. வண்டி அதுக்கு கொடுக்குறீங்க. ஆமாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இது எந்த ரேஞ்சுங்கண்ணா போயிட்டு இருக்கு? இது ஒரு 65 ரூபா வருங்கண்ணா. 65 ரூபா. ஆமாங்க. இது ஃபுல்லாவே மெட்டலுங்க. ஆமாங்க. சக்கரை மட்டும் மர சக்கரைங்க. சக்கரை மட்டும் மர சக்கரை. ஆமாங்க. ஓகே ஓகேங்க. இது வந்து கடையாணி சக்கரைங்க. சரி. இதுலயே வேணும் பேரிங் வேணாலும் போட்டு தரலாங்க. பேரிங் வேணாலும் போட்டு தருவீங்க. ஆனா இவ்வளவு நேரம் நீங்க கொண்டு வந்த வண்டிகளை கிட்டத்தட்ட வண்டி கிட்ட கொண்டு வந்திருப்பீங்க. இதை பத்தி டீட்டெயிலா சொல்லிட்டு இருந்தீங்க. மேலும் இந்த மாதிரி எனக்கு வண்டி வேணும் அப்படின்னா எப்படி நான் கான்டாக்ட் பண்றது? உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 97ங்கண்ணா 50 70 57 51ங்கண்ணா. இன்னொரு நம்பர் 97 880 75 650ங்கண்ணா. நம்மள்ட்ட வந்து கல்யாண வாடகைக்கு வண்டி கிடைக்குங்கண்ணா. ஓகே. வாடகைக்கு வேணாலும் தரலாங்க. ஓகே. அதாவது சீருக்கு கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு 10 வண்டி 5 வண்டி வேணும். எந்த டைப் வண்டி கேட்டாலும் கொடுக்கலாங்க. லேக்லா வண்டியில எனக்கு ஒரு 10-5 வண்டி வேணாலும் கொடுக்கலாம். கூட்டு வண்டி கேட்டாலும் கொடுக்கலாம். சரிங்க. சவரு குதிரை வண்டி கேட்டாலும் கொடுக்கலாங்க. ஓகே. அப்புறம் ஷூட்டிங்க்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கிறேங்கண்ணா. ஷூட்டுக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். ஆமாங்க. ஓகே. சரி, ஓகே. மிக்க நன்றிண்ணா. நம்ம தமிழ் பறவை யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நேரம் நீங்க இவ்வளவு பிஸி ஷெடியூல்லையும் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. ஓகே.